டெல்லியின் நள்ளிரவு நேரம். ஒரு ஹோட்டலின் மொட்டை மாடியில் இருக்கும் தந்தூர் அடுப்பிலிருந்து வழக்கத்திற்கு மாறாக அதிகப்படியான புகை வந்து கொண்டிருக்கிறது. அங்கே செக்யூரிட்டியாக இருந்த நபர் ஏதோ இறைச்சி எரிக்கப்படுகிறது என்றுதான் நினைத்தார். ஆனால் அந்த அடுப்பிற்குள் எரிந்து கொண்டிருந்தது ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ அல்ல, ஒரு பெண்ணின் உடல். இந்தியாவின் அரசியல் வரலாற்றையே உலுக்கிய, தடயவியல் அறிவியலின் முக்கியத்துவத்தை உலகிற்கு உரக்கச் சொன்ன தந்தூர் கொலை வழக்கின் கொடூரமான ஆரம்பம் இது. இது ரகசியங்களின் நேரம். கிரைம் கஃபே. மறைந்திருக்கும் உண்மைகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதிகார மட்டத்தின் இருண்ட பக்கங்களுக்குள் இப்போது நாம் பயணிக்கலாம். 1995ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி டெல்லியின் கன்னாட் பிளேஸ் பகுதியில் இருந்த பக்லியா உணவகம். நள்ளிரவு சுமார் 11 மணி இருக்கும். அந்த ஹோட்டலில் அப்போது வியாபாரம் நடக்கவில்லை. ஆனால் மொட்டை மாடியில் இருந்த தந்தூர் அடுப்பு மட்டும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. ரோந்து பணியில் இருந்த கான்ஸ்டபிள் அப்துல் நசீர் குஞ்சு அந்த பக்கமாக வந்தபோது வழக்கத்திற்கு மாறான ஒரு துர்நாற்றம் வீசுவதை கவனித்தார். ஏதோ பழைய டயர்களை எரிக்கிறார்கள் என்று நினைத்து அவர் மொட்டை மாடிக்கு சென்றார். அங்கே ஹோட்டல் மேலாளர் கேசவ்குமார் ஏதோ ஒரு பெரிய உருவத்தை அந்த நெருப்பிற்குள் தள்ளி கொண்டிருப்பதை கண்டார். போலீசாரை கண்டதும் கேசவ் பதற்றமடைந்தார். பழைய காங்கிரஸ் போஸ்டர்களை எரிக்கிறோம் என்று மழுப்பினார். ஆனால் சந்தேகமடைந்த அப்துல் நசீர் அந்த அடுப்பை சோதித்து பார்த்தபோது உறைந்து போனார். அந்த தீப்பிழம்புகளுக்குள் ஒரு மனித கால் தெரிந்தது. அது ஒரு பெண்ணின் உடல். உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் பறந்தது. விசாரணையில் அந்த உடல் நைனா சாஹினி என்ற பெண்ணுடையது என்பது தெரிய வந்தது. அவர் ஒரு காலத்தில் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். அவரை கொன்று எரிக்க முயன்றது வேறு யாருமல்ல, அவரது கணவரும் அப்போதைய டெல்லி இளைஞர் காங்கிரஸ் தலைவருமான சுஷில் சர்மா. சுஷில் சர்மா ஒரு செல்வாக்கு மிக்க அரசியல்வாதி. அவர் ஏன் தனது மனைவியை இவ்வளவு கொடூரமான முறையில் கொல்ல வேண்டும்? அந்த நள்ளிரவில் ஹோட்டல் தந்தூரில் உடலை எரிக்கும் அளவிற்கு அவருக்கு துணிச்சல் எங்கிருந்து வந்தது? போலீசார் சுஷில் சர்மாவை தேடத் தொடங்கினர். ஆனால் அதற்குள் அவர் டெல்லியை விட்டு தப்பி ஓடிவிட்டார். அரசியல் செல்வாக்கு மற்றும் பணபலத்தை பயன்படுத்தி அவர் தப்பிக்க முயன்றார். ஆனால் இந்த வழக்கின் போக்கை மாற்றியது தடயவியல் துறைதான். எரிந்து போன அந்த உடலில் இருந்து எந்த தடயத்தையும் எடுக்க முடியாது என்று சுஷில் சர்மா கணக்கு போட்டார். ஆனால் அறிவியல் அதற்கு ஒருபடி மேலே இருந்தது. இது ஒரு சாதாரண கொலை அல்ல, இது அதிகார மட்டத்தின் அதிகார போதை மற்றும் சந்தேகத்தின் உச்சக்கட்டத்தால் விளைந்த ஒரு கொடூரம். சுஷில் சர்மா டெல்லியில் இருந்து தப்பித்து ராஜஸ்தான் வழியாக பெங்களூரு வரை சென்று தலைமறைவானார். ஆனால் டெல்லி போலீசார் அவரை விடாமல் துரத்தினர். இதற்கிடையில் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட நைனா சாஹ்னியின் உடல் பாகங்கள் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண தீ விபத்து அல்லது தற்கொலை என்று காட்ட சுஷில் சர்மாவின் ஆட்கள் முயன்றனர். ஆனால் முதல் பிரேத பரிசோதனை அறிக்கையிலேயே சில குளறுபடிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. உடனே 2வது முறையாக பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிடப்பட்டது. இந்த 2வது பிரேத பரிசோதனைதான் இந்த வழக்கின் போக்கையே மாற்றியது. நைனா சாஹினியின் உடலில் 2 துப்பாக்கி தோட்டாக்களின் துகள்கள் கண்டெடுக்கப்பட்டன. அதாவது அவர் தீயினால் சாகவில்லை, அவர் ஏற்கனவே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற அதிரடி உண்மை வெளிவந்தது. சுட்டுக் கொன்ற பிறகு அந்த உடலை அடையாளம் தெரியாமல் அழிக்கவே தந்தூர் அடுப்பில் வைத்து எரித்திருக்கிறார்கள். நைனா சாஹ்னிக்கும் அவரது பழைய நண்பரான ஒருவருக்கும் இருந்த நட்பை சுஷில் சர்மா தவறாக சந்தேகித்ததே இந்த கொலைக்கு காரணம் என்று விசாரணையில் தெரிய வந்தது. சம்பவம் நடந்த அன்று இரவு நைனா சாஹ்னி தனது நண்பருடன் போனில் பேசிக் கொண்டிருந்ததை சுஷில் சர்மா கவனித்துள்ளார். ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற அவர் தனது கை துப்பாக்கியை எடுத்து நைனாவின் தலையிலும் கழுத்திலும் சுட்டுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த நைனாவின் உடலை ஒரு சாக்கடை மூட்டையில் கட்டிக்கொண்டு டெல்லியின் வீதிகளில் அலைந்துள்ளார். எங்கே வீசினாலும் பிடிபட்டு விடுவோம் என்று பயந்த அவர் தனக்கு நெருக்கமானவர்கள் நடத்தும் பக்லியா ஹோட்டலுக்கு சென்று அங்கே இருந்த தந்தூர் அடுப்பை பயன்படுத்த முடிவு செய்தார். தந்தூர் அடுப்பில் உடல் சீக்கிரம் எரிய வேண்டும் என்பதற்காக ஹோட்டல் மேலாளர் கேசவ்குமாரின் உதவியுடன் அதிகப்படியான வெண்ணெயை அந்த உடலில் ஊற்றி எரித்துனர். ஆனால் அந்த நன்னிரவில் ரோந்து வந்த அப்துல் நசீர் என்ற நேர்மையான போலீஸ் கான்ஸ்டபிளின் விழிப்புணர்வால் இந்த ரகசியம் அம்பலமானது. சுஷில் சர்மா பெங்களூருவில் வைத்து கைது செய்யப்பட்டார். ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் புள்ளியாக இருந்ததால் இந்த வழக்கை நீதிமன்றத்தில் நிரூபிப்பது போலீசாருக்கு ஒரு இமயமலை சவாலாக இருந்தது. சாட்சிகள் மிரட்டப்பட்டனர், ஆதாரங்கள் மறைக்கப்பட முயன்றன. ஆனால் அறிவியல் ஆதாரங்களை யாராலும் அழிக்க முடியவில்லை.
இந்த வழக்கின் மிக முக்கியமான கட்டம் நீதிமன்றத்தில் சுஷீல் சர்மா முன்வைத்த வாதங்கள்தான். அந்த உடல் நைனா சாக்னியுடையதுதான் என்பதை நிரூபிக்க முடியாத அளவுக்கு உடல் சிதைந்து போயிருந்தது. எரிக்கப்பட்ட எலும்புகளை வைத்து அடையாளம் காண்பது அக்காலத்தில் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் இந்திய குற்றவியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த வழக்கில்தான் DNA பரிசோதனை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தப்பட்டது. நைனா சாக்னியின் பெற்றோரிடமிருந்து பெறப்பட்ட இரத்த மாதிரிகள் தந்தூர் அடுப்பில் கண்டெடுக்கப்பட்ட உடல் திசுக்களுடன் ஒப்பிடப்பட்டன. முடிவுகள் வந்தபோது ஒட்டுமொத்த நீதிமன்றமுமே உறைந்து போனது. அது நைனா சாக்னிதான் என்பது அறிவியல் பூர்வமாக 100% உறுதியானது. சுஷீல் சர்மா எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் DNA ஆதாரத்திற்கு முன்னால் அவரது அதிகார பலம் செல்லுபடியாகவில்லை. மேலும் நைனாவின் உடலில் இருந்த துப்பாக்கி தோட்டாக்களின் துகள்கள் சுஷீல் சர்மாவின் உரிமம் பெற்ற கைத்துப்பாக்கியிலிருந்துதான் சுடப்பட்டன என்பதை பாலிஸ்டிக் நிபுணர்கள் நிரூபித்தனர். அறிவியலும் சட்டமும் கைகோர்த்து சுஷீல் சர்மாவை சுற்றி ஒரு வலையை பின்னின. இந்த வழக்கு டெல்லி அரசியலில் ஒரு நிலநடுக்கத்தையே ஏற்படுத்தியது. ஒரு இளைஞர் அரசியல் தலைவர் தனது சொந்த மனைவியையே சுட்டுக் கொன்று தந்தூர் அடுப்பில் எரிக்க முயன்றது மக்களிடையே மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கியது. தந்தூர் கொலை வழக்கு என்ற பெயரிலேயே இது இந்தியா முழுவதும் பிரபலமானது. நீண்டகால விசாரணைக்கு பிறகு 2003ஆம் ஆண்டு கீழ் நீதிமன்றம் சுஷீல் சர்மாவிற்கு மரண தண்டனை விதித்தது. இது ஒரு அரிதினும் அரிதான வழக்கு என்று நீதிபதி குறிப்பிட்டார். ஒரு பெண்ணை நேசிக்க வேண்டிய கணவனே அவளை ஒரு மிருகத்தைப் போல கொன்று எரிக்க முயன்றது சமூகத்தின் மனசாட்சியையே உலுக்கியது. சுஷீல் சர்மா மேல்முறையீடு செய்தார். வழக்கு பல ஆண்டுகள் இழுத்தடிக்கப்பட்டது. இறுதியில் 2013ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் அவரது மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தது. அவர் ஏற்கனவே பல ஆண்டுகளை சிறையில் கழித்ததை கணக்கில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த தந்தூர் கொலை வழக்கு இந்திய காவல்துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. தடயவியல் அறிவியல், அதாவது ஃபோரென்சிக் சயின்ஸ் எவ்வளவு முக்கியமானது என்பதையும், அதிகாரம் படைத்தவர்கள் தப்பிக்க நினைத்தாலும் அறிவியல் ஆதாரங்கள் அவர்களை காட்டிக் கொடுக்கும் என்பதையும் இந்த வழக்கு நிரூபித்தது. சுஷீல் சர்மா 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருந்துவிட்டு 2018ஆம் ஆண்டு விடுதலையானார். ஆனால் தந்தூர் கொலைகாரன் என்ற அந்த கரைபடிந்த அடையாளம் இன்றும் அவரை விட்டு நீங்கவில்லை. ஒரு பெண்ணின் உயிரை அதிகாரமும் சந்தேகமும் எப்படி சிதைத்தது என்பதற்கு இது ஒரு நித்திய சாட்சி. நமது அடுத்த வீடியோவில் ஒரு மருத்துவர் எப்படி 50க்கும் மேற்பட்ட கொலைகளை செய்து அந்த உடல்களை முதலைகளுக்கு இரையாக்கினார் என்ற திடுக்கிடும் உண்மைகளை பார்க்க போகிறோம். டாக்டர் டெத், 50 கொலைகள் செய்த டாக்டர், சீரியல் கில்லர். அந்த வீடியோவை தவறவிடாதீர்கள். இறுதியில் நைனா சானியின் மரணம் இந்திய பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாகவும் சட்டத்திற்கு ஒரு சவாலாகவும் அமைந்தது. சந்தேகம் என்ற ஒரு சிறிய தீப்பொறி எப்படி ஒரு மனிதனை தந்தூர் அடுப்பை விட கொடூரமானவனாக மாற்றும் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு சான்று. அதிகாரம் கையில் இருந்தால் எதையும் மறைக்கலாம் என்று நினைப்பவர்களுக்கு அந்த நள்ளிரவு தந்தூர் புகை இன்றும் உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீதிக்கான போராட்டத்தில் அறிவியல் எப்போதும் ஒரு நேர்மையான சாட்சியாக இருக்கும். இதுபோன்ற மறைக்கப்பட்ட அதிகாரமட்டத்து உண்மைகள் மற்றும் அதிரடி தடயவியல் வழக்குகளை தெரிந்து கொள்ள ரகசியங்களின் நேரம் கிரைம் கஃபே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சுஷீல் சர்மாவிற்கு வழங்கப்பட்ட தண்டனை போதுமானது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு அதிரடி வழக்கில் சந்திப்போம். மர்மங்கள் விலகட்டும்.